தந்தை பெரியாரோ அகல் விளக்கு, பேரறிஞர் அண்ணாவோ அணையா விளக்கு, தலைவர் கலங்கரைதான் நமக்கெல்லாம் கலங்கரை விளக்கு, தங்க தளபதியோ 1000 விளக்கு, இனிமேல் அவர்தான் இந்த தமிழகத்தின் குலவிளக்கு. அப்பேற்பட்ட தலைவனை தந்திருக்கிற மிக பெரும் தலைவர் தன்னுடைய 94வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு 7 கண்டங்களிலும் வாழுகிற 8.5 கோடி தமிழர்களின் சார்பாக இந்த சிறியவன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி, நடுவர் அவர்களே, என் தலைவனுடைய செங்கோலை வேண்டுமென்றாலும் யாராவது ஒரு நாள் அசைத்து பார்த்திருக்கலாம். ஆனால் அவருடைய எழுதுகோலை ஒரு நாளும் ஒருத்தியாலும் அசைக்க முடியாது என்பதுதான் சத்தியமான உண்மை. நான் கேட்கிற கொள்கை முழக்கம்னு சொல்லியிருக்கிறீங்க. கொள்கை என்பது என்ன? கொள்கை என்பது கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம். அதிலே என் தலைவனுடைய கவிதைகளும் பாடல்களும் வசனங்களும் தான் அந்த கட்டிடத்தையே அலங்காரம் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு எது சாதனை? 13 முறை தோல்வியே தழுவாமல் சட்டமன்றத்துக்குள்ளே சென்றிருக்கிறாரே தலைவர், அது சாதனையா? என்னடானா அந்த நாட்டில் 100 நாள் சாதனை கொண்டாடிக்கிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலே சாதனை தான் நடுவர் அவர்களே. இவங்கெல்லாம் 100 நாள் தாக்கு பிடிச்சதே பெரிய சாதனை. இந்த நாட்டில் 100 நாள் சாதனை என்ன சாதனை யோசிச்சு பாருங்க. ஆனால் நூற்றாண்டுகள் கடந்தும் என் தலைவனுடைய சாதனை இந்த நாட்டிலே வாழும். தலைவர் கலைஞர் அவர்கள் என்னென்னமோ சொல்லி எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்காரு, பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆனால் தலைவர் அவர்கள் வள்ளுவருடைய திருக்குறளுக்கு உரை தந்தது போல இது வரைக்கும் யாராலையும் உரை தர முடியாது. திருவள்ளுவர் ஒரு குறள் எழுதியிருக்கிறாரு, தெய்வம் தொழால் தொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை அப்படின்னு ஒரு குறள் எழுதியிருக்காரு. அதுக்கு எல்லாரும் உரை எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? ஒரு கணவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு பொன் நிலத்துல போய் நின்று மழையே வான்னு சொன்னால் மழை வந்துருமா அப்படின்னு தான் எல்லாரும் உரை எழுதுனாங்க. தலைவர் பார்த்தாரு, சிந்திச்சாரு, ஏண்டா ஒரு பொம்பளை பிள்ளை போய் ரோட்டில் நின்று மழையே வான்னு சொல்லி மழை வரலைன்னா இந்த ஊரில் இருக்கேன் பூரா அந்த பிள்ளை என்ன சொல்லுவேன்? அந்த பிள்ளை புருஷனுக்கு கட்டுப்படாத பிள்ளைன்னு ஊரில் இருக்கேன் பூரா பேசுவேன்ல, இது தப்பு இல்லை அப்படின்னு தலைவர் யோசிச்சாரு. ஒரு நாளும் பெண்மையை இழிவுபடுத்துவது போல் வள்ளுவன் எழுதியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி தலைவர் கலைஞர் அதுக்கு ஒரு உரை எழுதினார் பாருங்க. ஒரு பெய் என சொன்னவுடன் பெய்கிற மழையை போன்றவள், தன் கணவனுக்கு கட்டுப்பட்டவள், இந்த மழையும் இந்த பெண்ணும் சமமாகத்தான் இருப்பாள்னு சொல்லி பெண்மையை உயர்த்தி உரை எழுதினாரே தவிர ஒரு நாளும் அந்த உரையிலே இருப்பது போல மாற்றி எழுதியதே கிடையாது. உலகம் உள்ளவரை எப்படி வள்ளுவனுடைய புகழ் இருக்குமோ அதை போலத்தான் வள்ளுவனினுடைய சிலை இருக்கும் வரை என் தலைவனுடைய புகழும் இந்த நாட்டிலே இருக்கும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும். நடுவர் அவர்களே, தலைவர் கவிதை நிறைய கொடுத்திருக்கிறான், நிறைய சிந்தனைகள் சொல்லியிருக்கலாம். ஆனால் தலைவருடைய பேச்சுக்களை இருக்கு பாருங்க, அதுக்கு இணையாக வேறு எதுவுமே சொல்ல முடியாது. தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. எம்ஜிஆர் முதலமைச்சர். அதுக்கு முதல் நாள் ஒரு கூட்டம், எம்ஜிஆர் கூட்டத்தில் பேசும்போது சொல்லிட்டு வந்துட்டாரு, நான் ஒரு லுங்கி கட்டாத இஸ்லாமியன் அப்படின்னு ஒரு இஸ்லாமிய மத நிகழ்ச்சியில் பேசிட்டு வந்திருக்கிறாரு. உள்ள நுழைஞ்ச உடனே அண்ணன் துரைமுருகன் அவர்களும் ரகுமான் அவர்களும் உள்ளே போய் வெளியில் வாசலில் நிற்கிறாங்க. எம்ஜிஆர் உள்ளே வராரு. வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து சலாம் அலைக்கும் அப்படின்னாங்க. எம்ஜிஆருக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா அப்படின்னு. திடீர்னு கொஞ்ச நேரத்தில் ரகுமான் உறுதியிலேயே பேச ஆரம்பிச்சிட்டாரு. எம்ஜிஆர் முழிக்கிறார், என்னையா ஆச்சு அப்படின்னு. இல்லை, நேற்று தான் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்களா லுங்கி கட்டாத இஸ்லாமியன்னு. சரியா, மேடைக்கு ஏதோ சொன்னேன், அதுக்காக ஏயா அப்படி உருண்டை இழுக்கிறீங்கன்னாரு. விடவே இல்லை, கடைசி வரைக்கும் ரகுமான் உறுதியிலேயே பேசிக்கிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி பார்த்தாரு, உட்காரல. உடனே எம்ஜிஆர் அழுத்து போய் சொன்னார், அந்த ஆண்டவன் தாயா உங்களை உட்கார வைக்கணும்னாரு. தலைவர் எழுந்து சொன்னார், துரை ரகு 2 பேரும் உட்காருங்கன்னாரு. சொல்லி முடிச்சுட்டு தலைவர் சொன்னார், ஆண்டவன், இதற்கு முன்னால் இந்த தமிழகத்தை நான் ஆண்டவன் தலைவர் சொன்னார். தலைவருடைய பேச்சுக்களை யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே திருச்செந்தூர்ல முருகனுடைய வேல் திருட்டு போயிருச்சு. தலைவர் இங்கிருந்து நீதி கேட்டு நெடும்பயணம் நடந்து போறாரு. நடந்து போயிட்டு மறுநாள் வர்றாரு, சட்டமன்றத்தில் அது சம்பந்தமாக விவாதம் நடக்குது. எம்ஜிஆர் முன்னாடியே சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு யாரும் வாயை விட்டுறாதீங்க, வாங்கி கட்டிக்குவீங்க, பேசாமல் இருங்கன்றாரு. யாரும் கேட்கல, தலைவர் பேசிக்கிட்டே இருக்காரு. உடனே ஒரு ஆள் எந்திரிச்சு சொன்னார், கலைஞர் இங்கேருந்து திருச்செந்தூருக்கு நீதி கேட்டு நடைபயணம் போனதுனால தான் என்னவோ தெரியல, அந்த முருகனே எங்கள் ராமாவரம் தோட்டத்துக்கு வந்துட்டாருன்னு எம்ஜிஆரை பார்த்து சொன்னார். உடனே தலைவர் எந்திரிச்சு பதில் சொன்னார், ஓஹோ வேலைத்தான் தூக்கிட்டீங்கன்னு நினச்சேன், இப்போ முருகனை சேர்த்து தூக்கிட்டீங்களான்னாரு. நான் கேட்கிறேன், தலைவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அட, ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு தலைவர் வீட்டில், எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. உடனே ஒரு ஆள் சத்தம் போடுறாரு, சாப்பாட்டுக்கு ரெடி ஆயிருச்சு, என்னப்பா இலை போடலாமா அப்படின்னாரு.
தலைவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இலையெல்லாம் போடலாம், ஆனா இலைக்குத்தான் போடக்கூடாதுன்னாரு. இன்னைக்கு நிலைமைக்கு இலைக்கு எங்க போறது, இலையே இல்லாம போச்சு. இல்லை, யோசிச்சு பாருங்க தலைவருடைய பேச்சு ஆற்றல். என் அன்பிற்குரியவர்களே, எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எங்கள் நடுவர் வாங்கி கொடுத்தாரு. திருவாரூரில் தலைவர் ஜெயிச்ச பிறகு நன்றி அறிவிப்பு விழாவிற்கு திருவாரூரில் தலைவர் வந்திருக்கிறாரு. அவர் முன்னாடி நாங்கள் பட்டிமன்றம் பேசி இருக்கிறோம். கீழே நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். தலைவர் மேலே வருகிறார், பேசுவதற்காக வர்றாரு. தலைவர் மேடைக்கு வந்த உடனே முதல் எடுத்தவுடன் பேசுகிறார், எனக்கு தொண்டை சரியில்லை, இருந்தாலும் நான் ஆற்ற வேண்டிய தொண்டை ஆற்றுவதற்காக இங்கே வந்திருக்கிறேன்னு தலைவர் தொடங்கினார். உண்மையிலேயே தலைவருடைய பேச்சுக்களை, அந்த நயத்துக்கு யாராலும் ஈடு கொடுக்க முடியாது. நடுவர் அவர்களே, மேத்தா அவர்கள் தன்னுடைய கவிதையிலே ஒரு இடத்துல சொல்லுகிறார், சிங்கப்பூர் மலேசியா நண்பர்கள் என்னிடம் கேட்டார்கள் என்று கவிதையை சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்போது மேத்தா அவர்களிடம் சிங்கப்பூரில் இருந்தவர்கள் கேட்டார்களாம், உங்கள் நாட்டில் அரசவை கவிஞர் யார் என்று. அதற்கு அவர் பதில் சொன்னாராம், எங்கள் நாட்டின் அரசே கவிஞராக இருக்கும்போது தனி ஒரு அரசவை கவிஞர் எதற்கு என்று பதில் சொன்னார். அந்த கவிதை அப்படியே தொடர்ந்து கொண்டே வருகிறது. அதன் பிறகு கேட்டார்களாம், கலைஞரினுடைய படைப்புகளை எல்லாம் மொழிபெயர்த்தால் என்னவாகும், எல்லா மொழியும் தமிழாய் பிறப்பதற்கு தவம் கிடக்கும் என்று பதில் சொல்லியிருக்கிறார். உலகத்தில் உள்ள பேனாக்கள் எல்லாம் என்னை ஒரு முறையாவது கலைஞரின் கை தொட்டு விடாதா என்று துடிக்கும் என்று மேத்தா அவர்கள் தன்னுடைய கவிதையிலே சொல்லியிருக்கிறார். அதே போல என் அன்பிற்குரியவர்களே, தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். தலைவர்களுடைய கொள்கை மிகச்சிறந்தது தான், நாங்கள் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் கலைஞர் என்ற சொல்லையும் தமிழ் என்ற சொல்லையும் ஒரு நாளும் தமிழனால் பிரித்து பார்க்கவே முடியாது என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. என் தலைவா, உன்னுடைய குரல்தான் எங்களுக்கு திருக்குறள், உன்னுடைய மொழிதான் எங்களுக்கு திருவாய்மொழி. நீ முரசொலியில் எழுதுகிற வாசகம்தான் எங்களுக்கெல்லாம் திருவாசகம். நீ குறுந்தகையிலே குறும்புன்னகை, அன்பிலே நீ அகநானூறு, பொங்கினால் நீ புறநானூறு, ஆக மொத்தத்தில் எங்கள் சங்கத்தமிழே நீதான் என்று சொல்லி, ஆக தலைவர் கலைஞர் அவர்களுடைய மிகப்பெரிய புகழுக்கு காரணம் அவருடைய தமிழ் முழக்கமே என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.